தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆகஸ்ட் மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் முதல் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. பவித்ரா, தமிழ்நாட்டில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக புதிய ரேஷன் கார்டுகள், ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கக்கூடிய பணிகள் என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே இந்த பணிகள் என்பது நிறுத்தப்பட்டிருந்த நிலையில இந்த புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கக்கூடிய பணிகள் என்பது அடுத்த மாதம் முதல் தொடங்கப்படும் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகளுக்காக இதுவரை 2,80,000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்த புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வழங்கக்கூடிய பணிகள் என்பது அடுத்த மாதம் தொடங்குகிறது என்றும் அதற்கான ஆய்வினை தற்போது உணவு வழங்கல் துறை என்பது மேற்கொண்டு வருவதாக தமிழக அரசு தரப்பிலிருந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திமுக ஆட்சி வந்த பிறகுதான் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கக்கூடிய முறையில் பெரிய அளவிலான ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டு 30 நாட்களுக்குள் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் இந்த அறிவிப்பு கொடுத்த நாளிலிருந்தே பல்வேறு நிர்வாக சிக்கல் காரணமாக ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படாமலே இருந்து வந்தன. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு நிலவரப்படி தமிழகத்தில் 2,10,00,000 இருந்த ஸ்மார்ட் கார்டுகளுடைய எண்ணிக்கை, நியாய விலை அட்டைதாரர்களுடைய எண்ணிக்கை 2022இல் 10 லட்சம் அதிகரித்து 2,20,00,000 உயர்ந்திருக்கிறது. தற்போது தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 2,24,19,359 நியாய விலை அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக புதிய நியாய விலை அட்டை ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு 2,80,000 பேர் புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில விண்ணப்பித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தகுதியின் அடிப்படையில முறையாக ஆய்வு செய்து அவர்களுக்கான இந்த ஸ்மார்ட் கார்டுகள் என்பது அடுத்த மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என்றும் அதற்கான பணிகளை உணவு வழங்கல் துறை தொடங்கி இருக்கிறது என்றும் தமிழக அரசு தற்போது தகவலாக தெரிவித்திருக்கிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.